சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். இப்போ நம்ம திருத்தணி வந்துக்கிறோம். திருத்தணி வந்து தமிழ்நாடு கட்சியுடைய மாநில கொள்கை பரிசாளர் டி வெங்கடேசன் அவர்கள் நம்ம சந்திக்க வந்துக்கிறோம். 2024 தேர்தல் வந்து இப்போ சமீபத்தை வெளியிட்டு முன்னிலை அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்முடைய பிஜேபி தன கூட்டணி 293 கிட்ட வந்து அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. அதே காங்கிரஸ் 2ஆம் இடத்துல 224 சீட்டு வந்து அவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஆட்சி அமைக்கலாம்னா கிட்டத்தட்ட நெருக்கடியாக சூழ்நிலையை உருவாக்கிறாங்க. சண்டை முறை பிஜேபி வந்து 350 சீட்டு பெற்று மகத்தான் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. மோடி கூட சமீபத்தில் வந்து 4 சீட்டு ஜெயிப்போன்றது சொல்லி நிறைய பிரசாரம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த தேர்தல் கருத்து கணிப்புல வந்து பிஜேபி மகத்தான் வெற்றி பெற்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தேர்தல் முடிவு இருந்த போது பிஜேபி வெற்றி பெற்றாலும் அது தனித்து ஆட்சி அமைக்க ஒரு சூழ்நிலை உருவாகுது. கூட்டணி ஆட்சி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த நிலையில வந்து நம்ம கூட்டணி கட்சி தமிழ்நாடு கூட்டணி பிஜேபி கூட்டணி கட்சி திரு டிஎம் இது குறித்து நம்ம கேட்க போறோம். வணக்கம். இப்போ 2024 தேர்தல் முடிவு வந்து சமீபத்தில் வெளியிட்டு அறிவிப்பு முன்னணி போயிருக்குது. இந்திய அளவில் வந்து பாஜக ஆட்சி அமைக்க வெற்றி பெற்றாலும் சென்ற முறை வந்து தனித்து அவங்க வெற்றி பெற்று ஒரு மகத்தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. இந்த தேர்தல் வந்து அது கூட்டணி அவங்க தனித்து ஆட்சி அமைக்க சூழ்நிலை பெற்று கூட்டணி ஆட்சி வாய்ப்பு தான் உருவாயிருக்குது. இதற்கான காரணம் என்ன? அதே பேர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து கூட்டணி வந்து அதிகமாக ஒரு 4 சீட்டுகள் பாஜக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த நிலையில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அன்புமணி பாமக அதான் பாஜக பாமக வந்து ஒரு சீட்டு முன்னெடுக்கிறது. இதுக்கான காரணம் இது குறித்து நீங்கள் சொல்லுங்க ஐயா. அதாவது அகில இந்திய அளவில் எதிர்கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைத்து பாரத பிரதமர் மோடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர் மீது தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே தெளித்து விட்டார்கள். மோடி ஒன்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சிகளெல்லாம் அழித்து விடுவார் என்ற மாதிரி ஒரு பிரம்மத்தை உருவாக்கி மக்கள் மத்தியிலே தவறான எண்ணங்களை உருவாக்கி பிரச்சாரம் செய்த காரணத்தினால் மக்கள் எதிர்கட்சி சொல்கின்ற அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மோடி வெற்றி பெறுகின்ற பகுதிகளில் அங்கு சரிவை சந்திக்க நேரிட்டது. ஒன்று, தமிழகத்தில் பொறுத்தவரை திமுக பலமான கூட்டணியை அமைத்திருந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகள் பலமான கூட்டணி அமைக்கவில்லை. எடப்பாடியார் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். எடப்பாடியார் நினைத்திருந்தால் பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தால் திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. இது திமுகவுடைய வெற்றி, மகத்தான வெற்றி யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் பலமான எதிர்க்கட்சிகள் இல்லாத நேரத்தில் பலமான கூட்டணி வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. பல இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்த்தீங்கன்னா பல இடத்துல திமுக தோக்குது. பல இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபி கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி பலமாக இருக்குது. அந்த இடத்துலலாம் திமுக தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுதான் உண்மை. அதே போல் அகில இந்திய அளவிலும் பலமான கூட்டணி அமைச்சிருக்காங்க. யார்? எதிர்கட்சி இந்தியன் கூட்டணி சொல்லி ஒரு பலமான கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணியில் அந்த ஓட்டு வங்கி பலமாக சேர்ந்ததுனால தான் பிஜேபிக்கு சரிவு. பிஜேபி பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ வந்து பிஜேபி தோல்விக்கு மிகப்பெரிய உத்தரப்பிரதேசத்தில் வந்து அகிலேஷ் யாதவ் ஒரு மகத்தான வெற்றி, மகாராஷ்டிரா சாத்பா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி, மேற்கு திரிணாமுல் காங்கிரஸ் 31 சீட்டு, கிட்ட 100 சீட்டு மேலே வந்து அந்த கூட்டணி கட்சி வந்து பிஜேபி போன்ற இடம் இந்த முறை வந்து அப்படியே மாறிச்சு. இதுதான் பிஜேபி. அந்த இடத்துல பிஜேபியுடைய கூட்டணி அங்கே சரியா பலமா அமைக்கல அப்படின்றதான் சொல்றீங்க. உண்மை. அதுதான் உண்மை. பிஜேபி உத்தரப்பிரதேசல பலமான கூட்டணி இல்லை, பிஜேபி தனித்து நிற்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிற்கிறாரு, அகிலேஷ் யாதவ் நிற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் நிற்குது. இவங்கெல்லாம் கூட்டணி பலமான கூட்டணி. அங்கே கூட்டணி கிடையாது, தனியாக நிற்கிறாரு. அதனால அங்கே சரிவு. அதே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா காங்கிரஸ் கூட்டணி அங்கே ஒரு பெரிய ஏற்றப்பட்டு பிஜேபி அந்த கூட்டணி உங்களுக்கு கம்மியான இடத்துல வராங்க. அதுவும் வந்து இவனுக்கு வந்து சீட் கம்மியாகுது. அதே மேற்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் 30 சீட் ஜெயித்து அங்கேயும் வந்து ஒரு 10 சீட் வராங்க. அதுவும் சண்டை போய் அதிகமான சீட்டு வரல. இந்த முறை வந்து பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருது. அதுதான் அங்கே தோல்வி காரணம். நீங்க பாத்தீங்கன்னா வடநாட்டுல அந்த மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்குங்க. தென்னாட்டுல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் 6 மாசம் முதல்ல காங்கிரஸ் ஜெயிக்குது, அங்க பிஜேபி 20 சீட் ஜெயிக்கிறாங்க. தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிக்குது, அங்க ஈக்குவலா வராங்க பிஜேபி காங்கிரஸும். இந்த முறை வந்து தென்னக வந்து பிஜேபி பலம் கொடுக்குது. வட மாநில முறை பிஜேபி கொஞ்சம் பிஜேபி சரி. கேரளாலே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்ற இடத்துலயே பிஜேபி வருது. இப்படி
தெலுங்கு இங்கே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அங்கே பிஜேபி வருது. சில இடத்துல தென் மாநிலம் கை கொடுக்கும்போது வட மாநிலத்தில் சரி ஏற்பட்டு பிஜேபி சரியா கூட்டணி அமைக்கல. பலமான கூட்டணி இல்லாத காரணத்தினால்தான் பிஜேபி சரிவுக்கு காரணம், வேற ஒன்றும் கிடையாது. மோடி தனிப்பட்ட மோடி மீது இவர்கள் பல குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் இன்று இந்தியா வந்து வளமாக நாடாக இருக்கிறது, உலக அளவில் மிக சிறந்த நாடாக பொருளாதாரத்தில் இருக்கிறதுக்கான அதுக்கு மோடி தான் காரணம். ஏன்னா அவருடைய திறமையான ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, திறமையான ஆட்சி. 10 ஆண்டு ஆட்சி வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு வெறுப்பு மாற்ற தரலாம் ஒரு எண்ணம் உருவாயிருக்குமா? அதுவும் இருக்கலாம். மாற்று புதுமையை பார்க்கலாம் நினைச்சிருப்பாங்க, புது அரசியலை பார்க்கலாம் நினைச்சிருப்பாங்க. அது மக்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான். மக்கள் வந்து சரி இவருக்கே 10 வருஷம் பார்த்துமே மாற்று பார்க்கலாம்னு நினைச்சிருக்கலாம். அதுவும் ஒரு அது இல்லாம இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் என்ன சொல்றோம்னா மாநில கட்சி நிறைய வந்து அதிகமாக வெற்றிகள் பெற்றது. மாநில அதிகமாக 34 இப்போ தமிழ்நாட்டில் திமுக, மேற்கு வந்து மம்தா பானர்ஜி, அதே மாரி சரத்பவார், இது மாதிரி வந்து தனித்தனியா அந்த ஸ்டேட்ல வந்து தெலுங்கானா வந்து இவர் சந்திரபாபு நாயுடு இண்டிவிஜுவலா அந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா சீட் பெறப்போ தேசிய கட்சியில் வந்து அந்த சீட் வந்து இன்னும் கம்மியாயிடுச்சு ஒரு தகவல் சொல்றாங்க. உண்மை அது. இந்திய அளவில் வந்து தேசிய கட்சிகளை வந்து ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. காரணம் என்னன்னா மாநில கட்சி வளர்ந்து போச்சு. அங்கங்கே அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கட்சி. இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாநிலம் காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. இவங்க எங்கே பார்த்தாலும் கூட்டணியை நம்பி தான் இவங்க ஆட்சி அமைக்கணும். பிஜேபியாவது பரவாயில்ல, பல மாநிலங்களில் தனியாக அவர் ஆட்சி நடத்துகிறாங்க. பெரிய பெரிய மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் சிறு சிறு மாநிலத்தில் இருக்காங்க. அவங்களால தனிமையான இந்திய அளவில் தனித்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பே காங்கிரஸ் கிடையாது. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய தலைவர்கள் சரியில்லை, தொண்டர்களை வழிநடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் மாநிலத்தில் காங்கிரஸ் அழித்ததுக்கு காரணமே வந்து டெல்லி அரசியல் தான். அவங்களுக்கு என்னன்னா டெல்லியில் ஆட்சியில் உட்காரணும், மாநிலத்தில் எப்படின்னா போடும், 4 சீட்டுக்குரிய கொடு, 3 சீட்டுக்குரிய கொடு, இப்படி தான் அந்த மாநிலத்தில் கட்சியை காங்கிரஸ் அழிச்சிட்டாங்க. ஆனால் பிஜேபி பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் கட்சியை வளர்க்குறாங்க. குறிப்பு தமிழ்நாடு எடுத்துங்க, எவ்வளோ எடப்பாடி அதெல்லாம் முடியாது, அவரை மாற்று இவரை மாற்ற சொன்னாங்க. அவர் முடியாதுங்க. எங்கள் கட்சி தலைவர் தான் இருப்பார், அண்ணாமலை தான் இருப்பார். தனியார் நின்னாலும் பரவாயில்ல, தன்மானத்தோடு நிற்கணும்னு சொல்லி நின்னாங்களா இல்லையா? கட்சி வளர்க்குறாங்க பிஜேபி. காங்கிரஸ் கட்சி வளர்க்க மாட்டாங்க. அவங்க சொந்தத்தையும் வளர்த்துப்பாங்க, அவங்க குடும்ப அரசு நடத்துவாங்க, தொண்டர்களை மதிக்க மாட்டாங்க, வசதி படிச்சோன்னா சீட்டு கொடுப்பாங்க. இதுதான் தொடர்ந்து திமுக தான் காங்கிரஸ் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. காரணம் தான் குடும்ப அரசியல் 2 பேருமே இருக்கிறோம். திருத்தணியில் பாஜக அரசு தொடர் பிரிவு மாவட்ட செயலாளர் திருத்தணி மில்காமுத்து அவரை சந்தி வந்துக்கிறோம். அவராண்ட இப்போ இந்த 2024 தேர்தல் வந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு முன்னணி அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பாஜக சார்பில் பாஜக அதனுடைய வெற்றி குறித்தும் கருத்துரையாளர்கள் நம்ம கேட்கலாம். வணக்கம். இந்தியா லெவலில் வந்து முடிவுகள் வந்து முன்னணி அறிவித்திருக்கிறாங்க. இதில் வந்து பாஜக கூட்டணி வந்து 290 சீட்டு மேலே வந்து பெற்று ஆட்சி பெறுகிற வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு கட்சியாக இருக்குது. 2ஆம் இடத்துல காங்கிரஸ் 220 சீட்டு அவங்க பெற்று அவங்க ஆட்சி அமைப்பு கிட்டத்தட்ட வந்து பிஜேபி இனியாக ஒரு 50 சீட்டு வந்து பின்னாடி போகிறாங்க. சென்ற முறை வந்து பிஜேபி 350 சீட்டு மேலே பெரிய பெற்று மகத்தான வெற்றி பெற்று தனிப்படத்தில் ஆட்சி அமைச்சது. இந்த முறை 4 சீட்டு மேலே உருவான்ற ஒரு எல்லாம் மோடி மற்ற அமித்ஷாலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ தேர்தல் சர்வே கருத்துக்கணிப்பெல்லாம் வந்து பிஜேபி சாதகமாக தான் இருந்தது. எல்லா பத்திரிகைகளும் வந்து பிஜேபி தான் அதிகம் பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் இப்போ தேர்தல் முடிவு வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சாலும் அது தனிப்பட்ட ஒரு பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு 3-4 சீட் வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து ஒரு சீட்டில், ஆனால் பிஎன்பி பாஜக பிஎன்பி ஒரு சீட்டு முன்னணி இருக்குது, சௌமியா முன்னணி இருக்கிறாங்க. இது குறித்து நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்தியா லெவலையும் தமிழ்நாட்டிலும் பாஜகவுடைய அந்த பின்னடைவுக்கு காரணம் அது குறித்து சொல்லுங்கள். வணக்கம். இது வந்து பின்னடைவை நாங்கள் கருதலை. எங்களுக்கு ஒரு பரிச்சார்த்தமான ஒரு தேர்தல் இது. முதல் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 2%, 3% ஓட்டுன்னு இருந்த காரணங்கள் போய் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிறைய இடங்களில் பிரதான கட்சியை வந்து 3ஆம் இடத்தை தள்ளி ஒரு நல்ல ஒரு 2ஆம் இடத்துக்கான போட்டியாளராக ஒரு வளர்த்துருக்கோம். மதிப்புக்குரிய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கியிருக்கு. இது வந்து ஒரு வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, வளர்ச்சி தான் எங்களுடைய பார்வையில் இது வந்து. ஸோ எண்ணிக்கையில் வேணால் இன்னும் ஒரு 9 சுற்று வாக்கு எண்ணி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த இன்னும் இருக்கிற சுற்று எண்ணிக்கைகளுக்கு சூழல்கள் மாறலாம். இப்போ ஒரு சீட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலையில் இருக்காங்க. இன்னும் இருக்கிற சுற்றுகள் வந்து அடுத்த நிலைகளுக்கு வந்து மாறுகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக.
அது ஒரு பெரிய மாற்றம். அதே மாதிரி அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கருத்து கணிப்புகள் எல்லாம் சரியாக தான் இருந்தது. அதில் வந்து ஒரு சின்ன மாற்றம், உத்தரப்பிரதேசம் எதிர்பார்த்ததை விட வந்து ஒரு நேர் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அகிலேஷ் யாதவுடைய அந்த அந்த பார்ட்டியும் இவங்க காங்கிரஸும் கூட்டணி வச்சது ஒரு பெரிய, அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னெடுப்பு தந்தது. எங்களுக்கு ஒரு பின்னடைவு மாதிரி தோன்றுது. ஆனால் இன்னும் கூட அது முடிவுகள் வந்து உறுதிப்படுத்தப்படலை. இன்னும் இருக்குது, இன்னும் அடுத்த சுற்று எண்ணிக்கைகளாக இருக்குது. குறைஞ்ச வாக்கு வித்தியாசங்கள் போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது வாய்ப்பு, அங்கேயும் வாய்ப்புகள் வந்து ஏறக்குறைய அந்த போன முன்னாடி 2019 தேர்தலில் வந்த எண்ணிக்கைகள் வந்து நெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ ஒரு பெரிய உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியான மாற்றங்கள் விஷயம் வந்து ஒரிசாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு 25 வருஷ வரலாற்றை சுக்குநூறாக்கி ஒரு புதிய மறுமலர்ச்சி உருவாக்கி இருக்கிறாங்க. அங்கே பாஜக சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு எண்ணிக்கை அளவில் பார்லிமெண்ட்லேயும் வந்து நல்ல ஒரு எண்ணிக்கை, புதிய நம்பிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம், ஆந்திராவில் தெலுங்கு தேசம் மதிப்புக்குரிய சந்திரபாபு நாயுடும் மதிப்புக்குரிய பவன் கல்யாண் இவங்களோட கூட்டணி வந்து பெரிய வெற்றியை தந்திருக்கு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம பலம். அதே மாதிரி கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. எங்களை எதிர்பார்த்த எண்ணிக்கை அளவில் எதிர்பார்த்தது கொஞ்சம் சிறு செருக்கள்னு அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ இந்த தேர்தல் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்தா மகாராஷ்டிராமான ஊபியை வந்து அது வந்து காங்கிரஸுக்கு போச்சு. தென்னகத்தில் வந்து பிஜேபி வந்து கம்மியாக வந்து கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் வந்து இப்போ இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பலத்தை உருவாக்குது. ஏன்னா அங்க அந்த ஓட்டுகள் கம்மியாகும், இங்க ஓட்டுகள் அதிகரிக்க காரணம் தான் கூட்டணிகளா இல்ல வந்து எத்தகைய மக்கள் மத்தியில் மாற்றம் உருவாக்கிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே திராவிட அரசியல் வந்து ஏற்கனவே 50-60 வருட ஆட்சி அதிகாரங்கள் வந்து மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான முன்னெடுப்பு தான் இது. பெரிய இப்போ நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட திமுக வந்து 38 சீட்டு வரலாம் அவங்க தான் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. 38 சீட்டு அவங்களுக்கு கூட்டணி வந்து கூட்டணி பண்ணாலும் வெற்றி தானே, அரசியல் வெற்றி தானே முக்கியம். முக்கியமான எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட், வா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வந்து எல்லாம் 2% ஓட்டுகள் எல்லாமே இந்த சதவீத கணக்கில் பார்த்தீங்கன்னா 1% 2% ஓட்டுக்கு முக்கியம். இதே இந்த கூட்டணி எங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த ஒரு 6 மாசம் முன்னாடி இருந்த கூட்டணி அதிமுகவோட கூட்டணி அவங்க விட்டு விலகி போகாம இருந்தா இன்னைக்கு 40 வந்து சென்டம் அடிக்கிற வாய்ப்புகள். இது வந்து எங்களுக்கு வேணா